இன்று நாம் 5வது கேள்வி பார்க்க இருக்கிறோம். அது என்னென்றால், பெந்தகோஸ்து பாடல் பாடக்கூடாது என்றும் பிரேசலாட் சொல்லக்கூடாது என்றும் ஆயர்மார்களுக்கும் குருக்களுக்கும் தெரியாதா? அவர்களே அதையெல்லாம் சொல்வதும் பாடுவதுமாக இருக்கும் பொழுது நீங்கள் எதனால் பாடக்கூடாது என்று சொல்கிறீர்கள் அப்படின்னு கேள்வி கேட்கிறார்கள் அல்லவா? அந்த கேள்விதான் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம். ஆயர்கள் குருமார்கள் என்றதும் நாம் ஒரே கொடையின் கீழ் பார்க்கிறோம். ஒரே கொடைனா ஒரே நம்பிக்கையின் கீழ் பார்க்கிறோம். தற்போது பார்க்க போனால் இன்றைய சூழ்நிலையில் போப்பாண்டவர் இறந்திருக்கிறார். புதிய போப்பாண்டவர் தேர்ந்தெடுக்கப்பட இருக்கிறார். அப்போ அங்கே பிலிப்பைன்ஸ் கர்தினாலுக்கும் பர்க் என்ற இன்னொரு கர்தினாலுக்கும் ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த பிலிப்பைன்ஸ் கர்தினால் என்பவர் லூயிஸ் டெஸ்லர் அது மாதிரி வருது பேர். அவர் ப்ராக்ரெசிவ் குரூப், அதாவது முற்போக்கு சிந்தனை உள்ள கர்தினால் அந்த பிரிவு. அந்த பர்க் என்ற இன்னொரு கர்தினால் இருக்கார் அல்லவா, அவர் யாருன்னா ட்ரெடிஷ்னலிஸ்ட். தமிழில் மொழிபெயர்க்க வேண்டும் என்றால் பாரம்பரியவாதி, அதாவது பாரம்பரியத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கையுடைய இன்னொரு குரூப். அதை தமிழாக்கம் செய்யும்பொழுது இவர்கள் முற்போக்கு சிந்தனை உள்ளவர்கள் என்று காட்டிக்கொள்ள பழமைவாதிகள் என்று ஏளனமாக பேசுவார்கள். பாரம்பரியத்தை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னா என்னன்னா, பாரம்பரியம் என்பது 2000 ஆண்டுகளாக நம் திருச்சபை காத்து வந்த ஒரு நம்பிக்கை. இந்த நம்பிக்கையில் புதுமை தேட தேவையில்லை. ஏனென்றால் உலகம் முடிவு வரையிலும் ஒரே விஷயம்தான் இருக்கிறது. என்ன விஷயம் இருக்கிறது என்றால், கடவுளின் குடும்பத்தின் மீது நம்பிக்கை வைப்பவருக்கு கடவுளின் குடும்பத்தில் உறவு தரப்படும். இதுவே மீட்பு. இவ்வளவுதான் ஆண்டவர் நமக்கு கற்றுத்தந்தார். அதை மரபொழி நற்செய்தியில் அதை சிலுவை நற்செய்தி என்று சொல்கிறோம். பொழுது அதை கற்றுத்தந்தது மாறாது, என்றுமே மாறாது அப்படின்னு சொல்றவங்க இந்த பாரம்பரியவாதிகள், பாரம்பரியத்தை காப்பாற்ற நினைப்பவர்கள், ட்ரெடிஷனை காப்பாற்ற நினைப்பவர்கள். அவங்க ட்ரெடிஷனை காப்பாற்ற நினைப்பது உணர்வினால் தான். உண்மையில் அவர்கள் இதையெல்லாம் யோசித்து பார்த்து செய்வதில்லை. அதை கடவுள் குடும்பம் இருக்கிறது, அதுக்கு இவ்வளோதான் போவோம், அதெல்லாம் அவங்க யோசிக்கிறதில்ல. ஒவ்வொருத்தருக்கு தூயாவியானவர் உணர்வு மூலமாக உணர்த்துகிறார். அந்த உணர்வின் அடிப்படையில் அவர்கள் பாரம்பரியம்தான் சிறந்தது என்று வாதாடுவார்கள். அதில் எங்கே வரும்னா, ஓல்டு வைன் நியூ வைன் அப்படின்னு அதாவது பழைய திராட்சை ரசம் புதிய திராட்சை ரசத்தை ரெண்டும் கலக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஓமை சொல்வார் ஆண்டவர் இயேசு. அப்பொழுது யாரும் கவனிக்காத ஒரு வாசகம் அதில் இருக்கிறது. அதில் பழைய ரசம்தான் சிறந்தது என்று எல்லோருக்குமே தெரியும், இருந்தாலும் கலக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு சொல்வார். அதை கவனித்து பார்ப்பவர்களுக்கு அது புரியும். அதாவது ஓமையை தங்கள் வாழ்நாளோடு ஒப்பிட்டு அதன்படி வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டு பார்ப்பவர்கள் இருப்பார்கள். ஆனால் அவர்கள் அந்த இடத்தை கவனித்திருக்கலாம், இனியும் கவனிக்கலாம், சொன்ன பிறகாவது கவனிக்கலாம். பழமைதான் கடவுளுக்கு பிடித்தது, அதுதான் சிறந்தது என்று கடவுளே சொல்கிறார் அந்த ஓமையில். ஏன்னா அது என்றும் மாறாதது. பாட்டு மட்டும் பாடுவாங்க, இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்று மாறாத உண்டு. ஆனால் அதன் பொருள் தெரியாமல் பாடுவார்கள். மீட்புக்கான வழியில் எந்த மாற்றமும் தேவையில்லை தான் கடவுள் சொல்லிக் கொடுத்தது. ஆனால் கடந்த போப்பாண்டவர் பிரான்சிஸ் அவர்கள் காலத்திலிருந்து ஒரு பெரும் முயற்சி எடுத்து ஒரு நம்பிக்கை, புதிய நம்பிக்கை வளர்ந்து விட்டது. அது என்னவென்றால், முற்போக்கு சிந்தனையாளர்கள் தான் திருச்சபையை காப்பாற்ற இருப்பவர்கள் என்பது போன்ற ஒரு நம்பிக்கை வளர்ந்து விட்டது. என்ன காப்பாற்றுகிறார்கள் என்றால், முற்போக்கு சிந்தனையில் நாம் எல்லா சபையும் ஒன்று கூட்டி விடலாம், எல்லா இன்க்ளூசிவிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா எல்லாத்தையும் உள்ளடக்கி தத்துவங்கள், இறை தத்துவங்கள், இறையியல் தத்துவங்கள் சொல்கிறோம் இல்லையா, அதை பேச முயற்சி செய்யக்கூடிய குருக்கள் இருக்கிறார்கள். குருக்கள், ஆயர்கள், கர்தினால்கள் அப்படின்னு 2 பிரிவு, 2லையுமே இருக்கிறார்கள். அந்த கர்தினாலுடைய எண்ணிக்கையை போப்பாண்டவர் பிரான்சிஸ் அவர்கள் அதிகரித்து விட்டார். 2/3 கர்தினால்கள் வாக்களித்தால் ஒரு புதிய போப்பாண்டவர் வந்து விடுவார். அப்போ அந்த 2/3 மேலே புதிய கர்தினால்களையே நியமித்திருக்கிறார் பிரான்சிஸ் என்ற போப்பாண்டவர். அதனால் இப்போ என்ன பிரச்சனைனா, இவர் அந்த ப்ராக்ரெசிவ் குரூப் அப்படின்னு சொல்ல முடியாது, முற்போக்கு சிந்தனையுடைய கர்தினால்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து விட்டதால் வரக்கூடிய புதிய போப்பும் இந்த சிந்தனையோடு வரலாம் அப்படின்னு அங்கே ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கிறது. இந்த பர்க்கெல்லாம் அதை தான் கவலைப்படுகிறார். இதில் என்ன பிரச்சனைனா, இப்போ நீங்கள் சொல்கிறீங்கள ஆயர்களும் குருமார்களுக்கும் இது தெரியாதானா? ஆயர்களும் குருமார்களும் நம்முடைய மீட்பை குறித்து கவலைப்படக்கூடியவர்களாக இருந்தால் இது தெரிந்திருப்பார்கள், தெரிந்து கொள்வார்கள். ஆனால் அவர்களுடைய கவலையெல்லாம் என்னென்னா, எப்படியாவது இந்த பெந்தகோஸ்து கூட்டத்தை உள்ளர கொண்டு வந்துடணும், ஒரே
கொடையின் கீழ், அதாவது ஒரே மேய்ப்பனும் ஒரே மந்தையும் என்ற நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்று ஒரு குரூப்பு முயற்சி பண்ணும் பொழுது நிறைய கோட்பாடுகளை அவர்கள் காம்ப்ரமைஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது சமரசம் செய்து கொள்கிறார். நிறைய கோட்பாடுகளை சமரசம் செய்து அவர்களை உள்ளடக்கி கொண்டு வர வேண்டும் என்று முயற்சி செய்கிறார்கள். அப்படின்னா சமரசம் வரும்போது எல்லா கோட்பாடையும் பண்ணலாம், ஒரு கோட்பாடு பண்ண முடியாது, அதில் அவங்க சமரசமே ஆக மாட்டார்கள். அது என்ன என்றால் கடவுளின் குடும்ப உறவு, அதன் விளைவாக நற்கருணை நம்பிக்கை. இது ரெண்டையும் சமரசமே செய்ய முடியாதுங்க. ஆனால் ஒரு கூட்டம் அது ரெண்டுலையும் சமரசம் செய்தாவது உள்ளே கொண்டு வந்துட வேண்டும் என்று முயற்சி செய்கிறார்கள். இதே ஆயர் குருக்கள் கூட்டத்தில் ஒரு சாரார் இப்படி இருக்கிறார்கள். அப்போ நாம் எந்த நிலைப்பாட்டை எடுக்கிறோம், அதான் முக்கியம். நான் அந்த திருப்பலியில் இருக்கிறேன், எனக்கு அந்த ப்ராக்ரெசிவ் பிடிக்கல, அப்போ அந்த திருப்பலியை கட்டாயப்படுத்தி என்னை ப்ராக்ரெசிவாக மாற்ற வேண்டிய அறிக்கைகளை செய்ய சொன்னால் நான் எப்படி அறிக்கையிட முடியும் சொல்லுங்கள்? எனக்கு அது கடவுள் குடும்பம் தான் வேணும், நான் அந்த நம்பிக்கையை விட தயாராக இல்லை. ஆனால் என் ஃபாதர் என்ன சொல்கிறாரு, இல்லை நீ விட்டாகணும்னு சொன்னால் அவருக்கு அந்த உரிமை இருக்கிறதா? இந்த பாரம்பரியவாதி அப்படின்னு சொல்கிறோம்ல, அவர்கள் இதை யோசிப்பார்கள், நமக்கு அந்த உரிமை இல்லை, யாரையும் நாம் கட்டாயப்படுத்தக்கூடாது என்று விலகி இருப்பார்கள். ஆனால் இந்த ப்ராக்ரெசிவ் குரூப் இருக்கு பாருங்க, முன்போக்கு சிந்தனை, அவங்கள கட்டாயப்படுத்தி நீ பாடலைன்னா ஒன்று அடிப்பேன் அப்படிம்பாங்க. எங்கள் சபையை பிரான்சிஸ்கன் பொதுநிலையினர் சபை சேர்ந்தவர்கள், இந்த சபையை சேர்ந்தவர்கள் அநேகர் இந்த பாரம்பரியத்தை விரும்பி சேர்பவர்கள். ஏன்னா பிரான்சிஸ்கன் என்றாலே பாரம்பரியம் நம்பிக்கையை சேர்ந்த நபர்கள். பாரம்பரிய நம்பிக்கைன்னா அதான் நற்கருணை, கடவுள் குடும்பம். இப்போ ஆசிசியார் யார் என்றால் விண்ணக தந்தை தான் என் உண்மையான தந்தை என்று சொல்லி வெளியே வரும்போது அவர் கடவுள் குடும்பத்தை முழுமையாக நம்பியதால் மண்ணுலக குடும்பத்தை கைவிட்டு விட்டு வெளியேறினார். அப்போ ஒவ்வொரு பிரான்சிஸ்கனுக்கும் அந்த நம்பிக்கை இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கையோடு செயல்படும் போது நாம் புதுமைவாதம், முற்போக்குவாதம் இதையெல்லாம் ஏற்க முடியாது. ஏன்னா அதில் இதெல்லாம் காம்ப்ரமைஸ் ஆகுது. நோ ஃபேமிலி ஆஃப் காட்லாம் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம், நற்கருணையில் இயேசு இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். இப்படியெல்லாம் காம்ப்ரமைஸ் ஆகி வர்றதுனால அவங்க ஒரு பெரிய சமாதானம், ஃபால்ஸ் ஐரனிசிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய 2ஆம் வத்திக்கான் சங்க ஏடில் இந்த கிறிஸ்தவ ஒன்றிப்பு முயற்சியில் ஃபால்ஸ் ஐரனிசிசம் இருக்கக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கும். இந்த முற்போக்கு சிந்தனைன்னு சொல்லிட்டு அவங்களாம் ஃபால்ஸ் ஐரனிசிசத்தை கையில் எடுக்கிறாங்க. எனக்கு அதில் ஈடுபாடு இல்லைன்னு காட்டணும்னா நான் என்ன செய்ய வேண்டும்? நான் வெளியேற வேண்டும். அதுதான் வெளியேறுகிறோம். வெளியேறி நான் என்ன காட்டுகிறேன் என்றால், நான் இந்த முற்போக்கு தப்பறையாளர்கள், என்னை பொறுத்தவரை அப்படித்தான், முற்போக்கு சிந்தனை உள்ள தற்பறையாளர்கள் தப்பறையில் பங்கெடுக்காதவன் என்று சொல்லி நான் வெளியேறுகிறேன். ஏன்னா ஃபாதர் சிஸ்டர்ஸ் தான், அவங்க ஒன்றும் பக்காவாக டெஸ்ட் பண்ணி அப்படியே பத்திரமாத்து கோல்டு அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒரே மாதிரியான அச்சில் வார்த்தவர்கள் அல்ல. நல்ல ஃபாதர்ஸ் இருக்காங்க, கெட்ட ஃபாதர்ஸ் இருக்காங்க. எது மனித மறுபடி தப்பாக நடந்துக்கிற ஃபாதர்ஸ் இருக்கிறாங்க இல்லை, எவ்வளோ பேர் பொம்பளைங்க சமாஜத்தில் இது கெட்ட பேர் எடுக்கிறாங்க நாம் பார்க்கிறோம். அப்போ அந்த ஃபாதருடைய அறிவை கேட்டால் நானும் அதே கெட்ட செயலை தான் செய்வேன். அதுபோன்று இங்கே நல்ல ஃபாதர் கெட்ட ஃபாதர்னு அந்த மனித மரபு அடிப்படையில் பார்க்காமல் கடவுளின் கட்டளை அடிப்படையில் நாம் பார்க்க வேண்டும். அதுபோன்று நாம் பார்க்கும் பொழுது என்ன தெரிந்து கொள்கிறோம் என்றால், கடவுளின் கட்டளையை மீற தயாராக இருக்கக்கூடிய ஆயர்கள் குருக்களும் இருக்கிறார்கள். கடவுளின் கட்டளையை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய ஆயர்களும் குருக்களும் இருக்கிறார்கள். அப்போ இவங்களை நாம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இந்த பாட்டு தான். யாரெல்லாம் காம்ப்ரமைஸ் ஆகிறாங்களோ அவங்களாம் பெந்தோஸ் பாட்டு பாடினால் தப்பு இல்லை என்று சொல்வார்கள். நற்கருணை நம்பாமல் இருந்தால் தப்பு இல்லை என்று சொல்வது போன்று ஆகும். ஆனால் அவங்க கேட்டால் நான் ரொம்ப நற்கருணை நம்புகிறேன் அப்படிம்பாரு. அதான் அது என்னன்னா, நற்கருணைக்கு அவர்கள் கொடுக்கக்கூடிய மரியாதை அதிகமாக இருக்கலாம், ஆனால் நற்கருணையை நம்பும் செயல் அவர்களிடம் இல்லை. நற்கருணையை நம்பக்கூடியவராக இருந்தால் அவர் கடவுளின் குடும்பத்தை நம்பாதவர்கள் அனைவரும் பாவம் செய்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும். அதனால் பாவிகளுடைய பாடல்களை நாம் பாடக்கூடாது என்ற நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும். இல்லை அதில் என்ன தப்பு இருக்குது, இந்த வார்த்தையில் என்ன தப்பு இருக்குது அப்படி இப்படின்னு வாதம் செய்கிறார்கள். வாதம் செஞ்சாலே அங்கே அவங்க புரிஞ்சிக்கல, கேட்டிசம் இல்லை, மறைக்கல்விப்படி அறியாதவர். CCC 1 என்ற நிலை ஒரு முதல் அறிவுரை, முதல் போதனை CCC நூலில் உள்ளது. அந்த 1ஆம் நம்பரை அநேக ஃபாதரிடம் நான் பேசியிருக்கிறேன். கேள்வி கேட்டது வரை அநேக குருக்களும் ஆயர்களும் முதல் 25 CCCயை படித்தவர்களே அல்ல. அவர்கள் நேராக 26க்கு போயிடுவாங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அப்போ நேராக 26க்கு போகிறவங்க என்ன நினச்சி படிப்பாங்கடா, மனித மரபை தான் இந்த மறைக்கல்வி போதிக்கிறதுன்னு நினச்சிக்கிட்டு படிப்பாங்க. கடவுளின் குடும்ப உறவை தான் போதிக்கிறது என்று முதல் 25ற்குள் வரக்கூடிய இந்த 1ஆம் நம்பர் CCC தெளிவாக சொல்கிறது. 1ஆம் நம்பரை படிக்க மாட்டாங்க. ஏன் படிக்க மாட்டாங்கன்னா, நாங்கள்லாம் ஆயர்கள், நாங்கள்லாம் குருக்கள், எங்களுக்கு தெரியாத அதில் இருக்க போது, ஆனால் நேராக நம்ம பாடத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு அறிமுகத்தை படிக்க மாட்டார்கள். அறிமுகம் தான் இங்கே ஃபண்டமெண்டல் ஃபவுண்டேஷன். அதனால் ஆயர்களுக்கு தெரியாதுன்னா தெரியாதுங்கிறத உண்மை, குருக்களுக்கு தெரியாதுன்னா தெரியாது. ஏன்னா அவங்க CCC 1லேருந்து 25 வரையும் படித்ததில்லை. அதனால் கேளுங்க, உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா இந்த ஆயரை நாம் நம்பலாமா
இந்த குருவை நாம் நம்பலாமா வேண்டாமா என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த நபரிடம் பாடிட்டாரா போய் கேளுங்க. ஃபாதர் சிசிசின்னா என்னன்னு தெரியுமா ஃபாதர், அதில் 1லேருந்து 25 வரைக்கும் படிச்சிருக்கீங்களா ஃபாதர், இந்த 1ஆம் நம்பர் சிசிசி என்ன சொல்லுது ஃபாதர் அப்படின்னு கேளுங்க. 1ஆம் நம்பர் சிசியாசியாமா இந்த தான் சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டாரா, அப்போ அவர் அவரை நம்புங்க. அவரால் சொல்ல முடியலையா, நீ நாளைக்கு வா இந்த கேவலா கேள்விலாம் கேட்காது அப்படி இப்படின்னு ஏதாவது மழுப்பி பேசிடுவாங்க. அப்படி பேசுனாங்களா, அவர் அந்த முற்போக்கு குழு அவங்களுக்கு கடவுள் நம்முடைய மீட்பு அவருக்கு பிரச்சனை இல்லை, கடவுளின் குடும்பம் ஒன்று சேர வேண்டும் என்பது அவருக்கு நோக்கம் இல்லை. மாறாக எது நோக்கமாக இருக்கிறது, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லோரும் கடவுள் குடும்பம் வேண்டான்னு சொல்லி கடவுளுக்கு எதிராக செயல்படக்கூடியவர்களும் கடவுளின் குடும்பத்தில் சேர்ந்தவங்க மாதிரி நாம் நடிக்க வச்சிடணும் அப்படிங்கிறது அவங்களோட நோக்கம். அதான் முற்போக்கு சிந்தனைன்னு அதுக்கு வேறு பேர் கொடுத்துறாங்க பாசிட்டிவாக. அதை நாம் ஏமாந்து விடக்கூடாது. அதனால் நீங்கள் உங்களை காப்பாற்றிக்கணுமா, உறவு கேட்கணுமா, இந்த ஃபாதர்ஸை நம்பாதீங்க. அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். அடுத்த கேள்வி நாளை பார்ப்போம்.